ஹalleluya. இந்த காலை வேளையிலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு விசேஷித்த பிரேமா வார்த்தை வாசிப்போம். யாத்திராகமம் 32:13-14. உமது தாசராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும். உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றென்றைக்கும் சுதந்திரித்துக் கொள்ளும்படி அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டு அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த கால வேளையிலே கூட வேதம் சொல்லுகிறது, நாம் ஜெபத்தை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீர் என்று சொல்லி கெஞ்சி பிரார்த்தித்தார். இது யாருடைய ஜெபம்? மோசேயின் ஜெபம். மோசே மிகவும் நேர்த்தியான ஒரு வல்லமையான ஒரு ஜெபத்தை செய்கிறான். ஆண்டவரிடத்திலே அவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை அவருக்கு நினைவு கூறி நீர் சொன்னீரே என்று சொல்லி கெஞ்சி பிரார்த்தித்தான். என் சந்ததி அந்த கானானுக்குள் நுழையும் என்று சொன்னீரே என்று சொல்லி என் சந்ததி மீது எந்த சத்துருடைய வல்லமை மேற்கொள்ளாது என்று சொல்லி நீர் சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். அப்பொழுது கர்த்தர் தமக்கு ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். அவன் கெஞ்சி பிரார்த்திக்கிறான். அவன் கெஞ்சுதலை பார்த்த தேவன் அவன் சந்ததி மீது எந்த பாவங்கள் வராதபடி, எந்த சாபங்கள் மேற்கொள்ளாதபடி தம் ஜனங்களுக்கு அவர் செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். அந்த கெஞ்சி செய்த ஜெபம், பிரார்த்தனை, ஆண்டவர் அந்த ஜனங்கள் மீது பரிதாபம் கொள்ளும்படி கர்த்தருடைய இருதயமே மாற்றப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது எந்த சூழ்நிலையிலே நடக்கிறது? மோசே அப்படி என்ன கெஞ்சி பிரார்த்தித்தான்? எதற்காக கெஞ்சி பிரார்த்தித்தான்? தேவன் என்ன தீங்கை செய்ய இருந்தார்? எதற்காக அவர் அந்த தீங்கு செய்யாதபடி பரிதாபம் கொண்டார் என்று சொல்லி நாம் பின்னணியை பார்க்கும்போது, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே 430 வருஷங்கள் அடிமைத்தனத்திலே இருந்தார்கள். பின்பு 40 வருஷம் வனாந்தரத்திலே அவர்கள் நடந்தார்கள். தேவன் அவர்களை மோசே கொண்டு அந்த அடிமைத்தனத்திலிருந்து எகிப்திலிருந்து புறப்பட செய்யும் போது அவர்கள் 40 வருஷம் செங்கடலை கடந்து வனாந்தரத்திலே இருந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த செங்கடலை கடந்த உடனே அவர்கள் சீனாய் மலையின் அடிவாரத்திலே 3 நாட்கள் தங்கினார்கள். அந்த சீனாய் மலையின் அடிவாரத்திலே அவர்கள் தங்கும்போது கர்த்தர் மோசேயை சீனாய் மலைக்கு கடந்து வரும்படி அழைத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மோசே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சீனாய் மலையிலே மோசையோடு பேசி முடித்த பின்பு தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலைகள் ஆகிய சாட்சியின் 2 பலகைகளை அவனிடத்திலே கொடுத்தார். 40 நாட்கள் சீனாய் மலையிலே புசியாமலும் குடியாமலும் தேவ சமூகத்திலே மோசே காத்திருக்கிறார். மக்கள் கீழே மலை அடிவாரத்திலே இருக்கிறார்கள். யோசேப்பு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், யோசுவாவும் ஆரோனும் அந்த இடத்திலே காணப்படுகிறார்கள். ஆனால் அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை குறித்த ஒரு ப்ளூ பிரிண்ட் எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்து மோசேயை அனுப்புகிறார். அவர் மோசேயை அனுப்பும் போது மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் என்ன செய்தார்கள்? ஆரோனிடத்திலே கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து வந்த மோசேக்கு என்ன நேரிட்டது என்று எங்களுக்கு தெரியவில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியவில்லை. ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். அதற்கு ஆரோன், உங்கள் மனைவிகள், குமாரர், குமார்த்திகளுடைய காதுகளில் இருக்கிற பொன்னணிகளை கழற்றி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். ஜனங்கள் எல்லோரும் என்ன செய்தாங்கள்?
தாங்கள் காதுகளில் இருந்த பொன்னணிகள் கழற்றி ஆரோனத்திலே கொடுத்தார்கள். அவர்கள் கையில் இருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவியினால் கருப்பிடித்து ஒரு கன்று குட்டியை வார்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். ஆரோன் அதை பார்த்து, அதற்கு முன்பாக அவன் செய்த ஒரு காரியம், ஒரு பலிபீட்டத்தை கட்டி நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினான். மறுநாள் அவர்கள் அதிகாலையில எழுந்து சர்வாங்க தகன பலிகளை இட்டு சமாதான பலிகளையும் செலுத்தி பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, மோசே இப்ப எங்க இருக்காரு? சீனாய் மலையில. அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அந்த கற்பலகைகளை பெற்றுக்கொண்டு ஆண்டவர் காண்பித்த அந்த ஆசாரிப்பு கூடாரத்தின் மாதிரி எல்லாம் அவர் ஆண்டவரிடத்திலே எல்லா காரியங்களையும் கேட்டு வாங்கி கொண்டு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் இருக்கும்போது ஆண்டவர் சொல்றார் மோசேயை பார்த்து, நீ இறங்கி போ. எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கிடித்து கொண்டார்கள். அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகி போனார்கள். அவர்கள் தங்களுக்கு ஒரு கன்று குட்டியை வார்ப்பித்து அதை பணிந்து கொண்டு அதற்கு பலியிட்டு, இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்று சொன்னார்கள் என்றார். பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி சொல்லுகிறார், இந்த ஜனங்களை பார்த்தேன். இந்த ஜனங்கள் யாரு? வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். நான் எத்தனை அற்புதங்கள் அவர்களுக்கு செய்தேன், எத்தனை அதிசயங்களை செய்தேன். 10 வாதைகள் அவர்கள் இருக்கும்போது, அந்த எகிப்திலே வந்தபோது அந்த 10 வாதைகள் அவர்கள் தேசத்திலே வராதபடி அவர்களை காப்பாற்றினேன். அந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டா. சங்காரக்காரன் கடந்து வந்த போது கூட அந்த வீட்டு நிலக்காலிலே ரத்தம் தெளிக்கப்பட்டு அவன் உட்பிரவேசிக்காதபடி, எந்த வாதை அணுகாதபடி அது கடந்து போகும்படி செய்தேன். செங்கடலை பிளந்து அவர்களை மதிலாக நிற்க செய்து அவர்களை வெட்டாந்தர்களில் நடக்க செய்தேன். அவருடைய கண்களுக்கு முன்பாக அவர்களை துரத்தி கொண்டு வந்த அந்த பார்வோன் சேனைக்கு அது பிரேத குழியாய் காணப்பட்டதை அவர்கள் கண்டார்கள். இதையெல்லாம் நான் செய்தும் இந்த ஜனங்கள் மணங்கா கழுத்துள்ள ஒரு ஜனங்கள். என் கோபம் இவர்கள் மேல் மூளவும் இவளை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, மகாபலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாய் உம்முடைய கோபம் பற்றி எரிவது என்ன? ஆண்டு சொல்றாரு, இவங்கெல்லாம் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் மோசே, இவர்களுக்காக நீ பரிதபிக்காதே, இவர்களுக்காக நீ பேசாதே. இவர்கள் சொன்ன வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவதில்லை. வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். இவர்கள் வாழ்க்கையில ஒரு ஜெபம் இல்லை. இவர்கள் வாழ்க்கையில என்னை குறித்து ஒரு பயம் இல்லை. என்னை அறிகிற அறிவில்லை. எவ்வளவு அற்புதங்கள் செய்தாலும், எவ்வளவு அதிசயங்களை செய்தாலும், நான் அவர்களோடு கூட இருந்தாலும் அவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். அவர்கள் மீது என் கோபம் இருக்கிறது. ஆதலால் உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன், உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன். அவர்களை நான் அழித்து போடும்படி என்னை விட்டுவிடு, உன்னை பெரிய ஜாதி. ஒரு மோசைக்கு ஒரு பெரிய ப்ரமோஷன். உன்னையும் உன் சந்ததியை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன். ஆனா அவங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்களா இருக்கிறதுனால அவங்களை அழித்து போட என்னை விட்டுடு அப்படின்னு சொன்னா மோசே விடல. மோசே விடவே இல்லைங்க. அவனுக்கு ஒரு பெரிய ப்ரமோஷன் இருந்துச்சு, அவனுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருந்துச்சு, அவனுக்கு ஒரு பெரிய உயர்வு இருந்துச்சு. மோசே, இந்த ஜனங்களுக்காக போராடாதே, இந்த கீழ்ப்படியாத ஜனங்களை விட்டுவிடு என்று சொல்றான். ஆனா மோசே ஆண்டவருடைய சமூகத்திலே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லும் போது கூட அந்த ப்ரமோஷனுக்காக, அந்த உயர்வுக்காக அவன் ஆசைப்படவில்லை, அவன் வாஞ்சிக்கவில்லை. மேலாக ஆண்டவரிடத்திலே அவன் கெஞ்சி பிரார்த்திக்கிறான். மோசே, தேவரீர் பலத்த கையினாலும் வல்லமையுள்ள கையினாலும் இவர்களை அந்த அடிமைத்தனத்தில் விக்கிரகத்திலிருந்து விடுதலை பண்ணின இந்த ஜனங்களுக்கு விரோதமாய் உம்முடைய கோபம் மூளாதிருப்பதாக. அவன் சொல்றான், ஆண்டவரே, அவங்க மேல கோபப்பட்டுறாதீங்கப்பா,
கோவப்பட்டுறாதீங்க ஆண்டவரே. என்னை பெரிய ஜாதி ஆக்கன்னு சொன்னீங்க, நான் விட்டுட்டா. எனக்கு பெரிய ஜாதிலாம் வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு உயர்வெல்லாம் வேணாம். என் ஜனங்கள் எனக்கு வேணும் ஆண்டவரே, என் ஜனங்கள் எனக்கு வேணும், அவங்கள மன்னிச்சிருங்கப்பா என்று சொல்லிதான் இந்த ஜெபத்தை செய்கிறான். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை தருவேன், உன் சந்ததிக்கு தருவேன் என்று சொன்னீரே அப்பா என்று சொல்லி அவர்களை அழிக்காதபடிக்கு ஆண்டவரே, உம்முடைய கோபம் அவர்கள் மீது மூளாதபடிக்கு ராஜா அவர்களை மன்னித்த ஆண்டவரே, எந்த சேதமும் அவர்களுக்கோ அவருடைய சந்ததிக்கோ வராதபடிக்கு ராஜா உம்மை கெஞ்சி பிரார்த்திக்கிறேன் ஆண்டவரே, உம்மை கெஞ்சி பிரார்த்திக்கிறேன். அவனுக்கு ஒரு உயர்வு இருந்த போது கூட, பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று சொன்னது போது கூட அதை அவன் ஒரு பொருட்டாய் எண்ணவில்லை. அவன் மாறாக, எனக்கு அதெல்லாம் பெருசு இல்லை ஆண்டவரே, எனக்கு என் ஜனங்கள் அழிக்கப்படக்கூடாது, அவருடைய சந்ததி அழிக்கப்படக்கூடாது, உன்னுடைய கோபம் அவர்கள் மீது மூழக்கூடாது ஆண்டவரே, அவர்கள் செய்த தவறை நீர் மன்னித்து விடும் அப்பா. கன்றுக்குட்டிக்கு ஆண்டவரே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று இருந்த அந்த நிலைமையை நீர் மன்னித்து விடும் ஆண்டவரே, மன்னித்து விடும் அப்பா. அவர்கள் சிந்தையில் இருந்த அந்த காரியத்தை நீ மன்னித்து விடும், அவர்களை அடித்து போடாதேயும் என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். அவன் கெஞ்சுதல், இந்த வார்த்தை என்னை மிகவும் தொட்டது. அவன் கெஞ்சுதல் எப்படி இருக்கும்? அவ்வளவு கடும் கோபமாய் இருந்த தேவன் அந்த ஜனங்களுக்காக பரிதாபம் கொண்டார். இன்னைக்கு எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு மோசேயின் ஜெபம் நம்முடைய ஜெபமாய் மாறும். உனக்காக பரிதபிக்கிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த கால வேளையிலே அப்பா நாங்கள் கெஞ்சி பிரார்த்திக்கிறோம் ஆண்டவரே, எங்களுடைய சபை மக்களுக்காக, எங்கள் ஆண்டவரே இந்த லிங்க்ல இருக்கிற குடும்பங்களுக்காக, ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்களுக்காக ஆண்டவரே அப்பா பரிதபிக்கிறோம் ஆண்டவரே, கெஞ்சி பிரார்த்திக்கிறோம் சுவாமி. ஏசப்பா, எந்த தவறுகள் செய்திருந்தாலும் ஆண்டவரே, எந்த ஆசீர்வாதம் தடைப்பட்டு கொண்டிருந்தாலும் ஆண்டவரே அப்பா, வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாய் காணப்பட்டாலும், இருதய கடினப்பட்டிருந்தாலும் ஆண்டவரே, தற்பிரியராயும் பணப்பிரியராயும் சுகபோக பிரியராயும் சுபாவ அன்பில்லாதவர்களாய் நன்றெறிதல் இல்லாதவர்களாயும் தகப்பன் தாய்மார்க்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தாலும் ஆண்டவரே அப்பா, இந்த வேளையிலே கொடுத்தாவே நீர் ஒரு விசை இறங்குவீராக. எங்கள் சந்ததி மீது ஆசீர்வாதத்தையும் சந்தானத்தின் மீது ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே அப்பா, எங்கள் சந்ததி உமக்கு முன்பாக நிற்கும்படி கத்தாவே ஆண்டவரே நீர் அவர்களுக்காய் இறங்குவீராக. ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிற சத்துடைய வல்லமைகளை முறிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே என்று பிரார்த்திக்கிறோம் அப்பா. தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். God bless you. Have a blessed day. Amen.